ஹை ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் ஆர் டின்னர் ரெசிபி ஆர் ஸ்நாக்ஸாகவும் நம்ம சாப்பிட்லாம். கேழ்வரகு அடை தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஒரு கப் கேழ்வரகு மாவு எடுத்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, பூண்டு எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம ஒரு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை சேர்த்துக்கலாம். முருங்கைக்கீரை சேர்த்து இந்த கேழ்வரகு அடை செய்கிறப்போ டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்கும். எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு வாட்டி இது மாதிரி கலந்து விட்டுக்கலாம். எல்லா இடமும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ரொம்பவும் தண்ணி ஊற்றி பிசைஞ்சிடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கேழ்வரகு அடை பிடிக்காதவங்க கூட முருங்கைக்கீரை சேர்த்து செய்கிறப்போ சூப்பராக இருக்குன்னு சொல்லி சாப்பிட்ருவாங்க. அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். இப்போது மாவு பிசைஞ்சாச்சு. இது மாதிரி உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு சைஸ் வேணுமோ அது மாதிரி நீங்கள் உருண்டைகளாக உருட்டி வச்சுக்கோங்க. நான் இப்போ 5 உருண்டைகளாக உருட்டியிருக்கேன். இப்போ அடுப்பில் தோசைக்கல் வச்சுக்கலாம். கல் நல்லா சூடாகட்டும். கல் சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம உருட்டி வச்சுருக்க உருண்டைகளை சேர்த்துடலாம். நல்லா எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. உங்களால் டைரெக்டாக தோசைக்கல்லில் தட்டி விட முடியாதுன்னா நீங்கள் வாழை இலை வச்சு தட்டி சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு பேப்பரில் தட்டிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. மேலே லைட்டாக எண்ணெய் தூவி விடுங்க. இப்போது திருப்பி போட்டுக்கலாம். ஒரு சைடு ஓரளவுக்கு வெந்து வந்திருக்கு. இப்போது ரெண்டாவது பக்கமும் வேகட்டும். 2 பக்கமும் நல்லா திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் வேகிறதுக்கு லேட் ஆகும். 2 பக்கமும் நல்லா திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு டைம் திருப்பி போடுறப்பவே வெந்த மாதிரி இருக்கும். பட் அது ஒழுங்காக வெந்திருக்காது. அதனால் நல்லா திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா வெந்துடுச்சு. அவ்வளோதான், நம்ம ராகி அடை ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிப்பியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பை, தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.